பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையின் பெயர் கூறப்பட்ட போதெல்லாம் பாஜக நிர்வாகிகள் துண்டை கைகளால் சுழற்றியும் விசில் அடித்தும் ஆரவாரம் செய்துள்ள வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மதுரை ஒத்தக்கடையில் நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மாநிலம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் பங்கேற்றுள்ளனர். மேடைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருவதற்கு முன்பு பாஜக நிர்வாகிகள் அனைவரும் கழுத்தில் அணிந்திருந்த பாஜக துண்டை கையில் பிடித்து சுழற்றியபடியும் விசில் அடித்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அமித்ஷா உட்பட கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் பெயரை குறிப்பிடும் போது நிர்வாகிகள் அனைவரும் ஒன்றாக எழுந்து துண்டை சுழற்றியபடி விசில் எழுப்பினர். அண்ணாமலை பேசும்போதும் அப்படியே செய்தனர். அமைதியாக இருக்கும்படி அண்ணாமலை கூறியதும் விசில் சப்தம் நின்றது. கூட்டம் தொடங்கியதும் வந்தே மாதரம், அடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது. அமித்ஷாவுக்கு முருகன் சிலையும் வேலும் பரிசாக வழங்கப்பட்டது. கூட்டம் முடிந்ததும் நிர்வாகிகளுக்கு புளியோதரை வழங்கப்பட்டது. கூட்டத்திற்காக பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. அமித்ஷா பாரத மாதா சிலைகளுடன் முகப்பும் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அமித்ஷா முன்னிலையில் அண்ணாமலை ஆவேசமாக பேசியுள்ளார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சார்கள் உலவிக் கொண்டிருப்பதால் மக்கள் நிம்மதியாக இல்லை என்றும், மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து சினிமா படம் தயாரிக்கக்கூடிய தம்பிகள் உலவிக் கொண்டிருக்கும் போது மக்கள் எப்படி நிம்மதியாக இருப்பார்கள் என்றும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். மதுரை பாஜக கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களுக்கு எல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டி எந்த வேலையும் செய்யாமல் 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சி காலத்தை ஓட்டி வருகிறது என்றும் கூறியுள்ளார். ஒரு சமுதாயத்தை சார்ந்த, ஒரு மதத்தை சார்ந்த மக்களை மட்டும் தொடர்ந்து கொச்சைப்படுத்துவதை மட்டுமே முழு நேர வேலையாக வைத்திருந்தால் மக்களுக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? இதையெல்லாம் தாண்டி நடுத்தர மக்கள் வெட்டுப்படாமல் வீட்டில் பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்றும், அதுவும் முடியாது. கொங்கு மண்டலத்திற்கு வந்தீர்கள் என்றால் முதியோர்களை குறிவைத்துக் கொள்கிறார்கள். தென் பகுதிகளுக்கு சென்றீர்கள் என்றால் ஜாதி வன்கொடுமையில் கொள்கிறார்கள். சென்னைக்கு வந்தீர்கள் என்றால் கூலிப்படைகளை ஏவிக் கொள்கிறார்கள். எங்கேயும் யாருக்கும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டு காலம் நடந்து கொண்டிருக்கிறது என்றும் கூறியுள்ளார். அப்போது பேசிய அமித்ஷா திமுகவை விமர்சித்து பேசினார். 11 ஆண்டுகளாக நாம் செய்திருக்கின்ற மிக முக்கியமான சாதனைகள் என்னவென்றால், 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி ரொட்டி, மகடா, பக்கான் ஆகிய 3 வார்த்தைகளை மட்டுமே வைத்து அரசியல் செய்தது. வறுமை அப்படியே இருந்தது. வறுமை இருந்ததாலேயே அரசியல் செய்ய முடிந்தது. 2012ஆம் ஆண்டில் இந்தியாவில் $2.15 அதாவது ₹180 கீழே வருமானம் பெறக்கூடியவர்கள் நாட்டின் மக்கள் தொகையில் 16% பேர் இருந்தனர். நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2023ஆம் ஆண்டில் இது வெறும் 2.3% கொண்டு வந்திருக்கிறோம். இது மிகப்பெரிய சாதனை. உலக வங்கி ஆய்வறிக்கை ஏப்ரல் 2025 கூட உலகில் மிக வேகமாக வறுமையை கடந்த 10 ஆண்டுகளில் ஒழித்த முதல் நாடாக இந்தியா இருக்கிறது. இதுதான் மோடியின் சாதனை. பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா, ஜன்தன் யோஜனா, ஆயுஷ்மான் பாரத் என எல்லா திட்டத்தையும் ஒரே வீட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். 2026ஆம் ஆண்டு நமது ஒற்றை இலக்கு திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்றும் அவர் தன்னுடைய கூட்டத்தில் கூறியுள்ளார்.